வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 34 கோடி சந்தாதாரர்களுக்கு வட்டி உயர்வு அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் 2 வீடியோ தான். இது பார்ட் 1 பார்க்காதீங்க, பார்த்துட்டு இருந்துருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோ. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் மற்றும் புதிய மாற்றங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் முதலாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஎஃப் கணக்கில் ரூ 1,00,000 இருப்பு இருந்தால் 8,250 வட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 லட்சம் இருந்தால் 16,500 மற்றும் 5 லட்சம் இருந்தால் 41,250 வட்டியாகவும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இபிஎஃப்ஓவின் புதிய மையப்படுத்தப்பட்ட ஐடி அதாவது சிஐடிஎஸ் அமைப்பு காரணமாக முந்தைய ஆண்டுகளுக்கு விட வட்டி விரைவாக வரவு வைக்கப்படுகிறது. அனைத்து உறுப்பினர்களுக்கும் பதிவுகளும் ஒருங்கிணைந்த தேசிய தரவுதளத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதால் சேவைகள் வேகமாக நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாமல் உறுப்பினர்கள் ஒரே இணையதளத்தில் பிஎஃப் இருப்பு, சேவை விவரங்கள் மற்றும் பிற தகவல்களை எளிதாக பார்க்க முடியும். பிஎஃப் கணக்கில் மாற்றம், கோரிக்கை அதாவது கிளைம் பரிசீலனை மற்றும் சேவை செயல்முறைகள் இனி எளிமையாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேஒய்சி விவரங்கள் சரியாக இருப்பதால் பல சேவைகள் தானியங்கி முறையில் விரைவாக செயல்படுத்தப்படும். இந்த டிஜிட்டல் மாற்றம் மூலமாக உறுப்பினர்களுக்கு விரைவான, வெளிப்படையான மற்றும் எளிதான பிஎஃப் சேவைகள் கிடைக்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 1 லட்சம் இருப்பு இருந்தால் 8,250 ரூபா வட்டி கிடைக்கும். 2 இருந்தால் 16,500, 5 லட்சமாக இருந்தால் 41,250 வட்டியாக கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. மேலும் இபிஎஃப்ஓ இதை மையப்படுத்தப்பட்ட அமைப்பு மூலிமா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. விரைவான, வெளிப்படையான மற்றும் எளிதான பிஎஃப் சேவைகளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களை இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.